யாழ்ப்பாணத்திலே வருடத்திலே 365 நாட்களும் இலவசமாக மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமைக்கு செய்ய இல்லை, இங்கே வாழ்ற மக்கள்ல இந்த மண்டபத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த உள்ளம் இந்த மக்களுக்காக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாணத்திலே வருடத்திலே 365 நாட்களும் இலவசமாக மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவு வழங்குகின்ற இடம் எங்கு இருக்கின்றது? பல உறவுகளுக்கு இந்த உணவு வழங்கு இடம் தெரியாமல் இருக்கிறார்கள். அந்த இடம் எங்கு இருக்கின்றது மற்றும் அந்த இடத்திற்கு அவர்கள் யாருடைய நினைவாக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த காணொளிகளை நீங்க பார்வையிட போறீர்கள். தற்போதைய காலகட்டத்திலே விலைவாசிகள் அதிகமாக இருக்கின்ற நேரத்திலே பசித்தோர்க்கு பல ஏழைகளுக்கு உணவளிக்கின்றவர்களுக்கு நாங்கள் நன்றி கடனாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்யும் இந்த சிறப்பான பணிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவ்வாறான ஒரு சிறப்பான பணி நடைபெறும் இடம் நோக்கித்தான் நாங்கள் தற்போது போகிறோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். கூடுதலான உறவுகள் எமது காணொலிகளை நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். எமது காணொலிகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள். அந்த பசித்தோர்க்கு உணவு வழங்குகின்ற இடம் நோக்கி நாங்கள் தற்போது போகிறோம். தொடர்ச்சியாக அந்த இடம் நோக்கி சென்று பயணம் செய்வோம் பாருங்கள். யாழ்ப்பாணத்திலே அமைந்துள்ள வேலணை பெட்ரோல் செற்றால நேராக செல்லும் போது ஊர்காவற்துறை செல்கின்றது. ஊர்காவற்துறை செல்லும் போதுதான் புளியங்கூடல் பகுதியிலே தான் இந்த உணவகமானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடது புறத்தால் மோட்டார் சைக்கிள் வார பக்கத்தால் தான் போக வேணும். இடது புறத்தால் நாங்கள் போகும்போது வலது புறத்திலே லக்ஷ்மி நாராயண் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் பலகையை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பெயர் பலகைக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒழுங்கையால் உள்ளுக்கு போகும்போது தான் லக்ஷ்மி நாராயணன் மண்டபம் இருக்கின்றது. இந்த லக்ஷ்மி நாராயணன் மண்டபத்திற்கு செல்வதற்கு முன்னர் புளியங்குடல் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கான தண்ணீர் இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வழங்கும் இடத்தை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு இந்த தண்ணீர் எடுக்கும் இடத்து பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கின்றது. அந்த குளத்து பக்கத்தில் முருகன் கோயில் ஒன்று இருக்கின்றது. இந்த இடத்துல காகங்கள் செல்ல பிராணிகள் எல்லாம் இந்த இடங்களிலே நீரருந்தி செல்லும் ஒரு இடமாக இந்த குளம் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த குளத்திற்கு பக்கத்தில் தங்க மூலம் பூசப்பட்ட பிள்ளையர் சிலையானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுக்கு பக்கத்தில் இந்த லக்ஷ்மி நாராயண மண்டபம் உருவாகுவதற்கு யார் யார் ஒத்துழைப்பு வழங்கினார்கள், அவர்களுடைய முயற்சியினால் தான் இந்த மண்டபம் இவ்வாறான சிறப்பான ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றது. அவர்களுடைய பெயர் அந்த கட்டடத்திலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் மண்டபம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பசி தாகமாக இருக்கின்றது. நாங்களும் அந்த லக்ஷ்மி நாராயண் மண்டபத்திற்கு சென்று சாப்பிடுவோமாங்கோ. தற்போது நாங்கள் லக்ஷ்மி நாராயணன் மண்டபத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த மண்டபமானது மிக அழகாக ஆரம்பத்திலே ஆஞ்சநேயர் சிலையானது தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அழகான ஒரு இடமாகவும் மிக்க கண் கவரக்கூடிய அழகான பூக்கன்றுகள் மற்றும் அந்த இடத்துக்கு வந்த உடனேயே பசி தாகம் இல்லாமல் சென்றது போல இருக்கின்றது. நல்ல ஒரு குளிர்மையான ஒரு இடமாகவும் வந்து சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட பின்னர் ஒரு உறங்கும் இடமாகவும் இந்த துரியப்பா மங்கையரசி அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்டிருக்கின்ற இந்த லக்ஷ்மி நாராயண் மண்டபம் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. மிக அழகான ஒரு மண்டபத்திலே இவ்வாறான ஒரு அரும்பணி சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இலவசமாக பசித்தவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நானும் பசி தாகமாக இருக்கின்றது.
அவர்களிடம் அந்த உணவை நாங்கள் வாங்கி நாங்கள் சாப்பிட்ற காணொளிகளை நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். மிக அழகாக உபசரிக்கிறார்கள். பருப்பு ஒவ்வொரு 3 கறி அப்பளம் மிளக இது எங்களுக்கு ஒரு வயிறார சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கின்றது. நாங்கள் பசி தாகத்தில் வந்து இந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டிருக்கிறோம். மிகுந்த கஷ்டப்பட்டவர்கள் இருக்கும் ஒரு இடத்தில் இவ்வாறான சேவைகளை செய்து வருவதற்கு நாங்கள் எப்போதும் நன்றி கடனாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்ய பிறகு நாங்கள் ஊக்கமளித்து இவ்வாறான சிறப்பான பணி மென்மேலும் தொடர வேண்டும் என கூறிக்கொண்டு தற்போது கூடுதலான மக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாராயணன் மண்டபத்தில் இலவசமாக எல்லாரும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஐயா சாப்பாடுகள் எப்படி இப்படி செய்கிற ஆக்களுக்கு இப்படி நான் நன்றி சொல்லணுமே. புனிதமான சாப்பாடு. மக்கள் எல்லாம் வந்து கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் நல்ல அன்பான சாப்பாடும் அன்பான உணவும். அதில் வயசு முதிர்ந்தவர்களெல்லாம் அதுகள் காட்டு எடுத்து வச்சு சாப்பாடு வீடுகளுக்கு கொடுத்து பாசெல்லாம் கொடுக்கணும். பாசலையே ஒரு பாக்கெட் கொண்டு வருங்கள், கொண்டு வந்தால் இதுகள் போட்டு கொடுத்து விடுங்கள். அவ்வளவு செய்கிறது பெரிய நன்மை. இப்போ எத்தனை வருஷம்? 4 வருஷமாக இப்போ நடக்குது. என்னய்யா 4 வருஷம் 4 வருஷமாக நடக்குது. ஆனால் 4ஆந்தம் சாப்பாடு 12 மணி தொடக்கம் 3 மணி மட்டுக்கும் நல்ல சாப்பாடு பசி ஆரம் மட்டும் சாப்பிடலாம். தேவையான இவ்வளவும் வேணுமோ சாப்பிடலாம். ஆனால் ஐயா இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போகல. ஆனால் நல்ல அதுகள் செய்கிறது இவ்வளவும் காணும் ஐயா. நாம் ஆசைப்பட்டு கூடுதலாக கேட்கறது கூடாது. அது வந்து ஐயா அதுகள் வந்து தங்களோட பெருமைக்கு செய்ய இல்லை, இங்கே வாழ்கிற மக்களில் வறுமைக்கு செய்கிறதுகள். இந்த வறுமையே தீர்க்க வேணும். எங்களோட மக்கள் முழுக்கையும் அநாசிகம் இல்லாமலுக்கு வாழக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாதுன்னு செய்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனால் இந்த திறமையான செயலையை உலகெங்கும் போற்றுறதுக்காக நாங்கள் முடிவு தரோம். ஆனால் இந்த வறுமையா எந்த பெரிய பணக்கார வீட்டிலையும் ஒரு வருமா வராதாய்க்கும். வரும் கஷ்டம் வருமா வராதா? வரும். அப்போ இந்த வறுமையானவன் வீட்டிலையும் எப்படி துயரமையா வரும்? எப்படியோ சாப்பிட வழியில். ஆனால் அந்த நிலையிலேயும் இதுகள் சாப்பாடு சாப்பிடுதுன்னு சொன்னா ஐயா ஒரு புனிதமாக ஒரு தெய்வ சிந்தனையா செய்வ சிந்தனை இல்லையா? தெய்வ சிந்தனை. ஆனால் தெய்வத்தின் அடிப்படை ஐயா அதில் பாட்டு போடைக்கு ஐயா லட்சுமி நாராயண மண்டபம்னு சொன்னா ஐயா லட்சுமி என்று சொல்றது ஐயா எங்களோட காசுக்கு அருகதையான ஒரு தேவி. நாராயணன் சொன்னா ஐயா எல்லாத்தையும் வரும்படி கொடுக்கக்கூடிய ஒரு இறைவன். என்னய்யா அப்படியான ஒரு லட்சுமி நாராயண மண்டபம் என்று சொன்னா ஐயா எல்லாருமே வந்திருந்து உணவருந்தி வீட்டை போகலாம் என்றதானே இந்த முடிவு. அந்த சாப்பாடு தொடர்ச்சியாக 365 நாளும் கொடுக்கணும். எப்படி சாப்பாடுகள்? பிள்ளைகள் நல்ல மேனா வடிவாக சாப்பாடு எல்லாம் குடிக்கணும். திருப்தியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குதுண்ணே. என்ன அவைகளுக்கு நன்றி ஒன்று சொல்லிவிடுங்க. நன்றி ஏண்ணே. நன்றி. நாராயணன் மண்டபம் என்ன நாராயணன் மண்டபத்தில் இப்போ எல்லோரும் சாப்பாடு குடிக்கணும். எப்படி நல்ல சாப்பாடுகள் என்ன மாதிரி சாப்பாடு எல்லாருக்கும் வயிறார குடிக்கணும். என்ன பசியாண்டு வாரா எல்லாருக்கும் டைம் பார்க்காம தேவையான சாப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்படி அவைகள் 365 நாளும் தொடர்ச்சியாக நடக்குதுண்ணே. இப்படி ஒரு செய்கிறாக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணுமே. இப்போ இப்போதைய காலகட்டத்தில் எல்லோரும் தங்களோட பொருட்களை தாங்களே சேகரித்து கொண்டு கூட சேகரித்து கொண்டிருக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு உதவி திட்டங்கள் செய்து இப்படி மண்டபத்தில் வச்சு எல்லோரும் சாப்பாடு கொடுக்க அதை தொடர்ச்சியாக கொடுக்குறான்றது ஒரு கஷ்டம் தானே. அதை அவர்கள் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அந்த சாப்பாடுகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வருகிறோமே. நீங்கள் இந்த இடமா இப்படி எப்படி கூட ஆக்கள் வந்து சாப்பிட்றவே என்னமே 12 மணிலேருந்து தானே தொடர்ச்சியாக வந்து இங்கே எல்லோரும் இயலாத ஆக்களுக்கு எல்லோரும் வந்து சாப்பிடக்கூடிய இயலாதாக்களும் பார்சல் கட்டி கொடுக்கணும். அப்படி நல்ல சேவை செய்து கொண்டிருக்கணுமே. சரி நன்றி. என்னம்மா? ஓகே. புளியங்கூடல் மண்ணிலே நீங்கள் வந்திருக்கின்றீர்கள்.
இந்த புளியங்கூடலிலே லக்ஷ்மி நாராயண மண்டபம் என்கின்ற ஒரு அமுத சுரபி மண்டபம் இருக்கின்றது. துரையப்பா மங்கையர்க்கரசி அவர்களுடைய நினைவாக இந்த மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மண்டபத்திலே மதிய உணவு எப்போதும் ஒரு அமுத சுரபியாக பொழிந்து கொண்டே இருக்கிறது. பகல் 12 மணி தொடக்கம் பிற்பகல் 3 மணி வரை இந்த மண்டபத்திலே யார் வந்தாலும் எவர் வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் எந்த இன மொழி மத ஏற்றத்தாழ்வற்ற சமூக அற்ற அத்தனை மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த மண்டபத்திலே இன்று நாங்கள் அந்த மண்டபத்திலே நாங்கள் உணவறிந்திருந்தோம். அதே போன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்னும் நாங்கள் இங்கே விளம்பரம் செய்ய வந்தபோது இந்த மண்டபத்திலே உணவு அருந்தியிருந்திருந்தோம். உண்மையிலே இந்த மண்டபத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த உயர்ந்த உள்ளம் இந்த மக்களுக்காக இந்த உணவை வழங்கி கொண்டிருப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களும் அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் தன்னுடைய விரை ஆசியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மற்றது மறந்துடாதீங்க, காண்டீவன் வியூஸை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி அவருக்கான அந்த யூடியூப் தளத்தை நீங்கள் உயர்த்தி விட வேண்டும், அவரை ஏற்றிவிட வேண்டும், தூக்கிவிட வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பெரிய ஹோலியே நாங்கள்